ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்னிராசி நேயர்களுக்கு அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, கிட்டத்தட்ட இந்த பிப்ரவரி மாதம் முடியறதுக்குள்ளே இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி என்னென்ன சம்பவங்களானது நடக்க போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி நேயர்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் புதன். புதன் அப்படின்னாலே கல்விக்காரகன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க கல்வியில் சிறந்து விளங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தன்னுடைய சுய அனுபவத்தாலையும் சுய புத்திசாலித்தனத்தாலையும் வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற்றவர்களாக நிறைய பேர் வந்து இந்த கன்னிராசினியர்கள் வந்து இருப்பாங்க. பொதுவாகவே இவர்களுக்கு அனுபவ அறிவுனால் வரக்கூடிய வெற்றிகள் தான் நிலைத்து இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உடையவர்கள் தான் கன்னிராசி அன்பர்கள். ஸோ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்களுக்கு ஒரு சில இடங்களில் குருவினுடைய பார்வை கிடைக்கிது. குருவினுடைய பார்வை கிடைக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எதை பற்றியுமே வந்து கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு தான் பலம் அதிகமாக வந்து கொடுப்பார். ஸோ குருவினுடைய பார்வை சாதகமாக இருக்குது. பொறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள். உங்களுடைய பேச்சிலும் சரி செயலிலும் சரி உங்களுடைய அறிவு திறமை வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய செல்வாக்கு கௌரவம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உயர ஆரம்பிக்கும். எந்த வகையிலையுமே நீங்கள் குறைத்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. கடந்த காலங்களில் கூட உங்களுக்கு ஒரு சில சம்பவங்கள் மனசுக்கு சங்கடம் தர மாதிரி இருந்திருக்கலாம். இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் அந்த மன சங்கடங்கள் கூட விலகி உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்க இருக்குது. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு டைமிங்கானது உருவாகி இருக்குது. அதனால் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நீங்கள் நகர ஆரம்பிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் சந்தித்திருந்த பிரச்சனைகள் எல்லாமே கூட இப்போ பார்த்திங்கன்னா விலக ஆரம்பிக்கும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா என்னென்ன வேலைகள் உங்களுக்கு முடங்கி கிடந்ததோ, எதெல்லாம் நீங்கள் செய்ய முடியாமல் தள்ளி போயிட்டு இருந்துச்சோ, என்னெல்லாம் உங்களுக்கு தடைப்பட்டுட்டு இருந்ததோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் முயற்சிகளை வந்து எடுத்து வைங்க. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு இப்போது வெற்றி வாய்ப்புகளானது கண்டிப்பாக கிடைக்கும். சொல்லப்போனால் இனி உங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாக வந்து மாறக்கூடிய ஒரு தருணமானது வந்தாச்சு. இழந்ததை எல்லாத்தையுமே இப்போ வந்து நீங்கள் மீட்டெடுக்க போகிறீங்க. அதாவது அது இன்பமாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இழந்த எல்லாத்தையுமே இப்போ உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகுது. ஸோ காலம் உங்களுக்கு அப்படி தான் வந்து இப்போ இருக்குது. மேலும் சொல்லப்போனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் தொட்டது எல்லாமே வந்து துலங்க ஆரம்பிக்கும். ஸோ சின்ன சின்ன விஷயங்களில் கூட நீங்கள் மாற்றங்களை கண்டிப்பாக வந்து சந்திப்பீங்க. தொட்டது துளிர்விடும் பட்டது பூக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த காலகட்டங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லபடியாக நடக்கும். திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் கூட உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். ஒரு சில காரியங்கள் வந்து மெதுவாக நடக்கிற மாதிரி தான் இருக்கும். மெல்ல மெல்ல நடந்தாலுமே கூட அது உங்களுக்கு வெற்றியில்தான் போய் முடிவடையும். அதனால் நீங்கள் அது மெதுவாக நடக்குது அப்படின்ற கவலையெல்லாம் விட்டுடுங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்லபடியாக நடக்கும். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு குழந்தைகள் இருக்குன்னா குழந்தைகளும் உங்களுடைய சொல் பேச்சுப்படி நடந்துப்பாங்க. வீடு பார்த்திங்கன்னா எப்போதும் சந்தோஷத்தோடு வந்து ரொம்ப கலகலப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குடும்பத்தில் மனசுக்கு சந்தோஷம் தரப்படியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதிலெல்லாம் போய் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறதுனால நிறைய மகிழ்ச்சிகளை நீங்கள் சந்திக்க முடியும். உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. வெளிநாட்டு வேலை இல்லைனா தொழில் மூலமாக இந்த காலகட்டங்களில் பணவரவு உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் உங்களை விட்டு எந்த உறவானது பிரிந்து போயிருந்ததோ அந்த உறவு இப்போது மீண்டும் வந்து இணைய போகிறாங்கன்னு தான் சொல்லணும். பூர்வீக சொத்து, தாய் வழி சொத்து இதிலெல்லாம் வந்து பாக பிரிவினைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சொத்துனால உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, இந்த சொத்துக்களை வந்து பிரிக்கிறதுக்கான நேரமே இன்னும் வரலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இப்போ வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக நீங்கள் ஒரு சில விஷயங்களுக்கு வெளியில் போகிற மாதிரிலாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் வந்து உருவாகும். மொழி அப்படின்றது நம்மளுடைய கம்யூனிகேஷனுக்காக தான், நம்ம கருத்துக்களை வந்து பரிமாறிக்கிறதுக்காக. இருந்தாலுமே கூட நீங்கள் எந்த மொழி கற்றுட்ருக்கீங்களோ இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்றதெல்லாம் ஆர்வத்தை வந்து வளர்த்துப்பீங்க. தொழில் ஒப்பந்தங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லபடியாக நடக்கும். படித்த உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே காலகட்டங்களில் இந்த சமயத்தில் ஏதோ ஒரு விஷயங்களுக்காக நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நல்லா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுங்கள். நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க. ஏன்னா மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக அந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யவும் கூடாது. இந்த காலகட்டங்களில் புத்திசாலித்தனமாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிக்க முடியும்.
அதே போல் கன்னிராசிக்காரங்களுக்கு தாய் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அன்பு ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே போல் சொந்த வீடு வாகனம் இதெல்லாம் வந்து வாங்கிறதுக்கான கனவுகள் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா அதெல்லாம் இப்போ நனவாகும். நிறையா விஷயங்கள் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நடக்கும். ஆனால் யாருக்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அதை வந்து முற்றிலுமாக தவிர்த்துக்கோங்க. எல்லா விதமான ஏற்ற தாழ்வுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஸோ ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்றமாக இருக்கும், ஒரு சில விஷயங்கள் ஒரு சில தாழ்வுகளை கொடுக்கத்தான் செய்யும். இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து சமாளித்து கொண்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்து இருக்கணும், மனப்பக்குவம் இருக்கணும். பொறுப்போடு நீங்கள் செயல்படுறதுக்கான நிறைய விஷயங்கள் நடக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்ததோ அந்த பிரச்சனைகள் கூட இப்போ வந்து நீங்க ஆரம்பிக்கும். உங்கள் மனசுக்கு என்ன விஷயங்கள் கஷ்டமாக இருந்துச்சு, மனசுக்கு ஒரு உளைச்சல் இருக்குது, மனசுக்கு ஒரு அழுத்தம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கிறதுக்கான விஷயங்கள் இப்போ நிறையவே நடக்கும். அதே போல் உயர்கல்வி படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த டைமிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய காரியத்தில் வெற்றி கிடைக்கும். விருந்து விசேஷங்கள் இதெல்லாம் நீங்கள் கலந்துப்பீங்க. அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உருவாகும். கண்டக சனி பகவான் வேற உங்களுக்கு தொடர்ந்து இருக்காருங்க. ஸோ கண்டக சனி நடக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டங்களில் நீங்கள் கவலைப்படக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்து உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. அதாவது கண்டக சனி நடக்கும் பொழுது திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு சிலருக்கு வந்து கவலைகள் இருக்கும். ஸோ அதனால் இந்த காலகட்டங்கள் அந்த கவலையெல்லாம் வேண்டாம். கண்டக சனி நடந்தாலுமே கூட கன்னிராசி நேயர்களுக்கு திருமணம் வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் தடைப்படாது. அதனால் திருமணம் வந்து நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதற்கான முயற்சிகளை செய்கிறவங்களாம் தாராளமாக செய்யலாம். நல்ல ஒரு பொருத்தமான ஜாதகம் கூட உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தான் வரும். நிறைய மகிழ்ச்சிகளை வந்து கொடுக்கும். அதே முதல் திருமணம் பண்ணியிருக்கீங்க, அது வந்து தோல்வியில் போய் முடிஞ்சிருச்சு. இப்போ 2வது திருமணம் பண்ணலாமா, அடுத்த வாழ்க்கைக்கு வந்து போகலாமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் முயற்சி பண்ணலாம். ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கும் நல்ல வாழ்க்கை துணையானது அமையும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாடு இது மாதிரி போய் வெளியில் இருக்கக்கூடிய புண்ணிய தலங்களை எல்லாம் போய் தரிசனம் செய்யலாம். அங்கெல்லாம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதாரம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா வாராக்கடன் கூட இப்போ வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு. ஏன்னா நீண்ட நாட்களாக வரல அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்த அந்த ஒரு கடன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கைக்கு வந்து வர ஆரம்பிக்கும். பணவரவை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு வழக்கத்தை விட இப்போ அதிகமாக தான் இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு பணவரவு இருக்கோ அதே அளவுக்கு செலவும் இருக்கும். அதே போல் இந்த காலகட்டங்களில் ஒரு பெரிய தொகை உங்களுக்கு கடனாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பழைய கடன் இருக்குது அப்படின்னாலும் அதையும் அடைக்கிறதுக்கான முயற்சியில் நீங்கள் இறங்கலாம். பொன் பொருள் சேர்க்கை இது எல்லாமே வந்து இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், விரிவுபடுத்திக்கலாம். இதுக்கான வாய்ப்புகளும் வந்து செய்யலாம். அதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக செய்யலாம். தன்னம்பிக்கை மூலமாக உங்களுக்கு நிறைய காரியங்களை சாதிக்கக்கூடிய திறமை இருக்குது. உங்களுடைய புகழ் அந்தஸ்தை உயர்த்தி நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து அதிகமாக்கிக்க முடியும். அதுக்கு கொஞ்சம் உழைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கஷ்டப்படாமல் எந்த ஒரு விஷயமும் வந்து கிடைக்கிறதே கிடையாது. நீங்கள் விரும்பிய வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்க அதுக்கான முயற்சிகளையும் நீங்கள் எடுக்கணும். வெளியூரோ சரி, வெளி மாநிலமோ சரி, வெளிநாட்டிலையோ சரி, எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் நல்ல ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய அறிவாற்றல் ரொம்ப முக்கியமானது. அதற்கான முயற்சி செய்யுங்க. உங்களுடைய பேச்சு திறமையால் நிறைய விஷயங்கள் சாதகமாகும். பேசிய ஒரு சில காரியங்களை உங்களால் சாதிக்கவும் முடியும். அந்த மாதிரியான ஒரு ராசிக்காரர்கள் தான் கன்னிராசிக்காரங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களாம் முக்கியமாக ஒரு சில தேவைகளை பூர்த்தி பண்ணிப்பீங்க. கொஞ்சம் கடுமையாக உழைக்கிற மாதிரி தான் இருக்கும். உழைப்பு இல்லாமல் ஊதியம் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த டைமில் நீங்கள் உழைச்சிங்க அப்படின்னா அதற்கான ஊதியம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலையில் இருந்துகிட்டே ஓய்வு நேரத்தில் பார்ட் டைமாக வேறு ஒரு ஏதாவது வேலை செய்யலாம், அதன் மூலமாக ஏதாவது வருமானம் ஈட்டலாம் அப்படின்ற எண்ணங்கள் உருவாகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு அமைப்பும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதாவது புதிய பெண் அதிபர்கள், அதாவது பெண் தொழிலதிபர்களாக நிறைய கன்னிராசிக்காரங்க உருவாகுவீங்க. ஏற்கனவே சுய தொழிலெலாம் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. இப்போ பெண்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழிலை வந்து அபிவிருத்தி செய்துக்கலாம். நிறைய விஷயங்களை விரிவுபடுத்திக்கலாம். புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் புதிய தொழில் மூலமாக நிறைய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. தொழிலுக்காக கடன் வந்து கிடைக்கும். நிறைய நிறுவனங்கள் உங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு முன் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சாதகமாக நடக்கும். பல பெண்கள் பார்த்திங்கன்னா உபரி லாபத்தாலேயே ரொம்ப நாளாக வந்து இருந்து வந்த கடன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துடுவீங்க. கணவர், புகுந்த வீடு, பிறந்த வீடு அப்படின்னு எல்லார் வீட்லேயுமே எல்லாத்துக்கிட்டேயுமே உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். இது வரைக்கும் சரியில்லாத வேலை, குறைவான சம்பளத்தில் நான் வேலையில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ முயற்சி பண்ணுங்கள். நல்ல கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே போல் கன்னிராசியை உடையவர்களுக்கு யாருக்கெல்லாம் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ரொம்ப நாளாக இந்த நோய் வந்து தீராமல் இருக்குது, தீராத நோயால் அவதிப்பட்டுட்ருக்கீங்க, அதுக்காக நீங்கள் மருந்துகள் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ அதனுடைய வீரியம் குறைய ஆரம்பிக்கும்.
ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்களால் பொருளாதாரத்துலேருந்து தொழிலேருந்து எல்லாமே வந்து சிறப்பாக தான் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு தாமதமாகலாமே தவிர எந்த வகையிலையுமே அதில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ காலம் தாழ்த்தி கிடைத்தாலும் கிடைக்க வேண்டியது உங்களுக்கு கட்டாயமாக கைக்கு வந்து சேரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சாதகமாக நடக்குது. இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டக சனியானது நடந்துட்டுருக்கு அப்படின்றதையும் மறந்துட வேண்டாம். கண்டக சனியுடைய தாக்கம் குறையணும், அதன் மூலமாக உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சிவ வழிபாடு செய்துட்டு வாங்க. எம்பெருமான் ஈசனை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்துட்டு வரும்பொழுது கண்டக சனியுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். இந்த பதிவில் நிறைய தகவல்களை கன்னிராசி நேயர்களாகிய நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த மந்திரத்தையும் தவறாமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஈசனுடைய அருளால் எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.